வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா உடனே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா அதை நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பாட்டை நம்ம சூப்பராக எப்படி மாற்றுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இது ஒரு வால் பெயிண்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்கள் பானைக்கு ஒரு 2 to 3 கோட்டிங்ஸ் நல்லா கொடுத்துருங்க. அந்த பிளாக் கலர் கறி பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கள் நல்லா கவர் ஆகுற மாதிரி சூப்பராக ஒரு 2 to 3 கோட்டிங்ஸ் நல்லா அடிச்சிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாட்டுக்கு நல்லா அழகாக பெயிண்ட் அடிச்சிட்டேன். இப்போ ஒரு பென்சில் எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அழகாக அந்த டிசைனை பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு லைன் போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நான் ஒரு சில ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் போடுறேன். பார்க்க தோரணம் மாதிரி டிசைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் தோரணம் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நான் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நல்லா டார்க் க்ரீனாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மைனூட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நல்லா பெயிண்ட்டை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில் தான் திக்கான பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பென்சிலால் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் நீங்கள் இந்த க்ரீன் வச்சு பெயிண்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் திக் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இடையில கொஞ்சம் மைன்யூட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ நானும் ஒரு மைன்யூட் ப்ரஷ் அண்ட் ஒரு திக் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போது எல்லாத்துக்குமே சூப்பர்பாக க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். பார்க்கவே இப்போவே கொஞ்சம் தோரண மாதிரி வந்துருச்சு. அடுத்து நான் இப்போ போஸ்டர் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இதுக்கும் சேம் நீங்கள் மைன்யூட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தோம் இல்லையா, அதில் நீங்கள் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு பட்டை மாதிரி போடணும். ஒரு 3 ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே அந்த 3 ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துட்டேன் அழகாக. ஸோ இப்போ நீங்கள் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சின்ன பிக்காக ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அதை சுற்றி ஸ்மால் டாட்ஸாக நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வீடியோ காட்டுற மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அண்ட் அந்த ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் செகண்ட் ஸ்ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரெட் டாட் வச்சிங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல்லான பானை ரெடி. ஸோ இந்த பானையை நீங்கள் உங்களோட பொங்கல் செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.